இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். சென்னை, திருச்சி, நெல்லை, குமரி என பல மாவட்டங்களுக்கு சென்ற விஜய்க்கு தாவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்குடி பிரச்சாரத்துக்கு சென்ற விஜய் காலதாமதத்தால் பேசாமலேயே திரும்பினார். ஆனாலும் அவர் சைக்கிள் ஓட்டியதும் ரோட் ஷோ சென்றதுமே அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் தாவேக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று விஜய் பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோ நடத்துகிறார். இதற்கு முன் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் அவர் பொதுமக்களிடம் உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் கோவை நகர மற்றும் மாவட்ட போலீசாரிடம் தாவேக சார்பில் இதுவரை எவ்வித முன் அனுமதி கடிதமும் சமர்ப்பிக்கவில்லை. இதனால் கோவையில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. பொது நிகழ்வுகளுக்காக குறைந்தது 48 மணி நேரத்திற்கு முன்பே அனுமதி பெறுவது கட்டாயம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் விஜய் கோவைக்கு வருகிறார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் திருப்பூர் செல்கிறார். கருமத்தம்பட்டி வழியாக செல்லக்கூடும் என்றாலும் விஜய் பொதுமக்களிடம் உரையாற்றும் நிகழ்ச்சி நடைபெறாது என கூறப்படுகிறது. இதனால் விஜயை நேரில் காணவும் அவரது பேச்சை கேட்கவும் காத்திருந்த கோவை மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவை தொகுதியில் அதிமுக, திமுக வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தாவேகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடப்படுவதால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் கோவை பிரச்சாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. கோவை மாநகரம் தொழில்துறை மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்கள் அதிகமுள்ள பகுதி என்பதால் இங்கு நேரடி பிரச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும். இதனை விஜய் தவிர்த்தது தாவேகவின் பலம் கோவை பகுதியில் குறைவாக உள்ளதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.